எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் 15 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 2 கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ அதுலேயுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும். சரி கவனிங்க. 14ஆம் தேதி ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது? ஆன்சர் இந்தியா. பெண் சிசு கொலையை தடுக்க பெண் கல்வியை ஊக்குவிக்க எந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 3.4%. உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதி யார்? ஆன்சர் சூசன் கோயல். 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம்? ஆன்சர் 3,61,619 ரூபாய். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 5ஆம் இடம். இடைநிற்றல் விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். உலக சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14ஆம் தேதி. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 15 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம பொறையுடைமை அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பார்த்துட்டு எப்போதும் போல ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. இப்போது இன்னைக்கு பார்க்குறது பொறையுடைமையில் 6வது திருக்குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு திருக்குறள் பார்த்துருக்கோம் பொறையுடைமையில். அதே மாதிரி ஒரு சிமிலர் திருக்குறள் தான் இதுவுமே. இப்போ ஒருத்தார் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், அதாவது தண்டித்தவர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு தீங்கு செஞ்சவராக இருக்காங்க, அவங்கள நீங்கள் தண்டிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீங்கு செஞ்சவங்களை தண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளை பண்ணவனா நம்மளும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதை பொறுத்துட்டு போகிறாங்க இல்லையா பொறுத்தார், அவங்களுக்கு இந்த உலகம் அழியிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு புகழானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். உலகம் அழியிற வரைக்கும் அவங்களுடைய புகழ்ங்கிறது நிலைச்சிருக்கும். சரி, லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு திருக்குறள் பார்த்துருப்போம், 5வது திருக்குறள் பொறையுடைமையில். அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கவனிங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் வாக்களிக்கும் உரிமை என்பது டேஷ். ஆன்சர் அரசமைப்பு உரிமை. ஸோ அரசியலமைப்பு உரிமை தான் இந்த வாக்களிக்கும் உரிமை. ஸோ ஆர்டிகல் 326 பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ வயது வந்தோர் வாக்களிக்கலாம் அப்படின்னா 18 வயது நிறைவடைந்தவங்க அனைவருமே வாக்களிக்கலாம். குடிமகனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிறைவடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கக்கூடிய உரிமை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு தான், சட்டப்பிரிவு தான் இந்த ஆர்டிகல் 326 அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 326 படி வயது வந்தோர், அதாவது 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இப்போது மக்களவை தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்க முடியும். அவங்க குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பி இருக்கணும். அதே சமயத்தில் குற்றம் புரிந்தவங்களாக இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவங்களாகவும் இருக்கக்கூடாது. அப்படி நிரூபிக்கப்படுறாங்கன்னா அவங்க வாக்குரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாக்களிக்கிறதுக்கான குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது 18 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இந்த 18 வயது அப்படிங்கிறது எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி 21 தான் இருந்துச்சு. 21 வயது உள்ளவங்க தான் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புடைய 61வது திருத்த சட்டம், ஸோ 61வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் படி தான் இந்த ஏஜ் 18 குறைச்சிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் ஏப்ரல் 23 and 29 2 ஃபேஸாக நடத்துகிறாங்க. அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்த பணி அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டிருக்கும். அந்த தீவிர திருத்த பணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பெயர்கள் அகற்றப்பட்டிருக்கும். 90 லட்சம் பேர்கிட்ட பெயர்களானது வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருந்தது. அதில் 34 லட்சம் பேர் அவங்க மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ வர எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதுக்கான இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க.
அதை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஓட் கொடுக்கக்கூடாது, இந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓட் கொடுக்கக்கூடாதுன்னு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கனால இது ஒரு கேஸாக போயிட்டுருக்கும்போது இதில் இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாக்களிக்கிறது அப்படிங்கிறது குடிமகனுடைய அரசியல் அமைப்பு உரிமை. அது மட்டும் இல்லை, இது ஒரு உணர்வு பூர்வமான உரிமை அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து வாக்களிப்பது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸில் வரும். 326 படி, ஆர்டிகல் 326 படி. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மேற்காசிய பதற்றத்தால் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளது? ஆன்சர் 25 லட்சம் பேர். ஸோ இப்போ நம்ம ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஈரானில். ஸோ ஈரான் வந்து அதாவது வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹோர்மூஸ் நீரிணைவு வழியாக கப்பல்கள் செல்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. கன்னி வெடிகள், ஏவுகணை செலுத்துறது, இந்த மாதிரி காரணங்களால் அதை தாண்டி போக முடியல. ஹோர்மூஸ் நீரிணையை தாண்டி சரக்கு கப்பல்கள் போக முடியல. ஸோ இந்த மாதிரி மேற்காசியாவில் நடைபெறக்கூடிய இந்த பதற்றத்தினால இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக ஐநாவுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து தற்காலிகமாக போரை நிப்பாட்டியிருக்காங்க. அதை இன்னும் நிரந்தரமாக நிப்பாட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் 2 நாடுகளுமே உடன்பாடு இன்னும் எட்டலை. சரி, மேற்காசிய பதற்றத்தினால இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படுறதுக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய அறிக்கை, அதாவது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிறுவனம், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ண அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆசியா, மத்திய கிழக்கில் போர் பதற்றம், ஆசியா மற்றும் பசிபிக்கில் மனித மேம்பாட்டில் ஏற்படும் தாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் 88 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படுவதற்கான அபாயம் இருக்கு. நம்ம இந்தியாவில் 4 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேர் வரைக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 850. ஸோ இப்போ மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை 543 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இப்போது நமக்கு மகளிர் இடஒதுக்கீடு சட்டம்ங்கிறது 2023 இயற்றியிருப்பாங்க. இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தின்படி பெண்களுக்கு மக்களவை அப்புறம் மாநில சட்டப்பேரவைகளில் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்து 2029 தான் அமலுக்கு ஒரு எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இல்லையா, இந்த கணக்கெடுப்பு நடத்தி அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வச்சு தொகுதி மறுவரையறை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடத்துகிறதா சொல்லியிருப்பாங்க. அப்படி நடத்தினா 2032 ஆயிரும். 2032 தான் இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப டிலே ஆயிரும். அப்படிங்கிறனால 2029 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறனால இப்போ என்னென்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் 2011ஆம் ஆண்டு எடுத்திருப்பாங்க இல்லையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை பேஸ் பண்ணி, அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தொகுதி மறுவரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள தொகுதிகளில் 50% கூடுதலாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கைங்கிறது 850 உயர்த்துறதுக்கு இப்போ மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை 543 அப்படிங்கிற அளவுலேருந்து 850 உயர்த்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்காக? இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம்ங்கிறது 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஸோ நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தோட பேர். 280 தொகுதிகள் வந்து இந்த மொத்தமாக 850 இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே, அதில் 33% சொல்லிட்டு மொத்தமாக 280 தொகுதிகள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது செய்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 81 திருத்தம் மேற்கொள்வதன் வகையில் இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன திருத்தம் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, மக்களவையில் அதிகபட்சமாக 550 உறுப்பினர்கள் இருக்கலாம். அதில் 530 பேர் மாநிலங்கள்லேருந்தும் 20 பேர் வந்து யூனியன் பிரதேசத்துலேருந்தும் எலெக்ஷன் மூலமாக தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது இருக்குது. மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது, எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து திருத்தம் மேற்கொள்ளணும் இல்லையா, அதுதான் அரசமைப்பு சட்டப்பிரிவு 81 திருத்தம் மேற்கொள்கிறாங்க. லாஸ்ட்டாக
104வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலேருந்து 2 பேர் வந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 331 இருக்கும், 331. அதை வந்து 2020 104வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ அந்த மக்களவையில் இப்போது மொத்தமாக வந்து 850 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 815 உறுப்பினர்கள் வந்து மக்களவை தொகுதிகள்லேருந்து தேர்வு செய்யப்படுவாங்க. மாநிலங்களில் உள்ள மக்களவை தொகுதியிலேருந்து. யூனியன் பிரதேசத்துலேருந்து 35 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது சுழற்சி முறையில் இருக்கும். மகளிருக்கான தொகுதிகள் ஒதுக்கீடுங்கிறது சுழற்சி முறையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பீகாரின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சாம்ராஜ் சௌதரி. ஸோ ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்து பீகாருடைய முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. இப்போ இவர் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பீகார் முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டாரு. பீகாரில் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தவர் 10வது முதலமைச்சராக தான் 10வது முறையாக பொறுப்பேற்றிருப்பார். எத்தனை வருஷம் அவர் பொறுப்பேற்றிருக்காருன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலே இவர் அங்கே முதலமைச்சராக பொறுப்பு வகித்திருக்காரு. ஸோ இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அதை அடுத்து சாம்ராஜ் சௌதரி வந்து அங்கே பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இவர் நிதிஷ்குமார் ராஜினாமா செஞ்சுருக்காங்க, சாம்ராஜ் சௌதரி இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க, அதாவது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர். அதே டைமில் நிதிஷ்குமார் வந்து ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர். ஸோ 2 கட்சிகளுடைய கூட்டணி தான் லாஸ்ட் நவம்பரில் நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இப்போது தாராப்பூர் தொகுதியோட எம்எல்ஏவான பிஜேபி எம்எல்ஏயான சாம்ராஜ் சௌதரி வந்து பீகாருடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. அந்த மாநிலத்துடைய ஆளுநர் யாருன்னா சையது அடா ஹஸ்னைன். ரீசன் நியூஸ். மியான்மரில் பார்த்தீங்கன்னா மின் ஆங் லைங் வந்து இப்போது அதிபராக பொறுப்பேற்கிறாரு. தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலராக சாய்குமார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க. டோலாம் என்பவர் வந்து வியட்நாம் நாட்டுடைய அதிபராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மாநிலங்களவையுடைய நியமன எம்பியாக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வந்து சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மாநிலங்களவை எம்பியாக நிதிஷ்குமார் பொறுப்பேற்றிருப்பார், சமீபத்தில் பார்த்துருப்போம். தமிழக உள்துறை செயலராக மணிவாசன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜிபூட்டியோடைய அதிபராக இஸ்மாயில் உமர் குயலே இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் முதல் பெண் தலைமை தளபதி யாருன்னா சூசன் கோயல், இராணுவத்துடைய முதல் பெண் தலைமை தளபதி. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2026-27 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணித்துள்ளது? ஸோ IMF கணித்துள்ளது. எத்தனை சதவீதமாக இருக்கும் என இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் கணித்துள்ளது. ஆன்சர் 6.5% இருக்குன்னு சொல்லிட்டு சர்வதேச நாணய நிதியமானது கணிச்சிருக்கு. ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் வந்து கணிச்சிருப்பாங்க 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது 6.5% இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து கணிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய கூடுதல் வரி விதிப்பை வந்து 50% நம்ம மேலே வரி போட்டிருப்பாங்க, டாரிஃப். அதை வந்து 10% குறைச்சிருப்பாங்க. ஸோ அது அப்புறம் இப்போ மத்திய கிழக்காசிய போருடைய தாக்கம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத வச்சு 6.5% இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து கணிச்சிருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1944 ஜூலையில். ஹெட் குவார்ட்டர் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் DC. அடுத்து எக்கனாமி. ஒரு வங்கி அனைத்து நிதி செயல்களையும் ஒரே இடத்தில் வழங்கினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் யூனிவர்சல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ எல்லா சேவையுமே உங்களுக்கு வந்து வங்கி சேவை கொடுக்கறது, அதாவது சேமிப்பு, நம்ம சேவிங் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேவிங் வசதி கொடுக்குறது, மியூச்சுவல் ஃபண்ட் வசதி, இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்குது அந்த வங்கியில் அப்படின்னா அந்த வங்கிக்கு வந்து யூனிவர்சல் வங்கி அப்படிங்கிற அந்தஸ்தானது வழங்கப்படும். இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ வந்து ஒரு வங்கி வந்து RBI கிட்ட யூனிவர்சல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வேணும், அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரி விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து மறுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லா வகையிலையுமே அந்த வங்கி செயல்பாட்டில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் அது செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இது வந்து அந்த வங்கியோடைய நிலைமையை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமே அதிக முதலீடுகள் குவிஞ்சிருக்கிறதுனால வங்கி சேவையில் இடர் அபாயம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் பார்க்குறோம். அனைத்து நிதி செயல்கள், அதாவது சாதாரணமாக சேமிக்கிறது, கடன் வழங்குறது, இந்த மாதிரி நமக்கு கடன்லாம் கொடுக்குறாங்களே அது, இன்சூரன்ஸ் கொடுக்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு,
அப்புறம் முதலீடு வங்கி, இந்த சேவைகள்லாம் வழங்குது அப்படின்னா அந்த வங்கிக்கு யூனிவர்சல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து யூனிவர்சல் வங்கி உரிமங்களை வழங்குறது, முறைப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு முதன்மை அமைப்பு. எந்த வங்கி கொடுக்கலன்னா உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கி. ஸோ முக்கியமாக என்ன யூனிவர்சல் வங்கி அப்படின்னா என்ன, அந்த கான்செப்ட் என்ன, யார் கொடுக்குறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டஸ்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையே தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி டஸ்லிக் அப்படிங்கிற பேரில் நடக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்லிக் பயிற்சியுடைய 7வது பதிப்பு ஏப்ரல் 13லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 2 நாடுகளுடைய இராணுவத்துக்கும் இடையே வந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும், டெக்னிக்ஸ் 2 நாடுகளும் கற்றுக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த பயிற்சிங்கிறது நடத்தப்படுது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில. அடுத்து ரீசன் நியூஸ். டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சி இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில். அடுத்து எகுவரின் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. சைக்ளோன்கிறது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலானது. தர்மாகாடியன்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இராணுவ பயிற்சி நடக்குது. ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பேரில் குஜராத்தில் பயிற்சி நடந்திருக்கு. வருணா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சியானது நடக்குது. கூட்டு கடற்படை பயிற்சி. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. ஹிமாச்சல பிரதேச தினம் 2026 எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? அந்த ஏப்ரல் 15 தான் ஹிமாச்சல பிரதேச தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது உருவான டேவை தான் நம்ம ஹிமாச்சல பிரதேச தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 1948 ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது உருவானுச்சு. ஸோ 1948 ஏப்ரல் 15 இது ஒரு யூனியன் டெரிட்டரியாக தான் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் 1971 இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி 18வது மாநிலமாக இது உருவாயிருக்கும். அடுத்த ஷார்ட் நியூஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எஸ்டர்டே ஒரு 2 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம அந்த 2ஐயும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் 2024 to 25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் ஆன்சர் 3,61,619 ரூபாய். ஸோ 2024 to 25 தமிழ்நாட்டுடைய தலா வருமானம்ங்கிறது 3,61,619 ரூபாயாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் அளிப்பாங்க இல்லையா, அதில் அந்த சீரீஸில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இந்த தேசிய குடும்ப நல சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க, கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு, அந்த சர்வேயில் வந்து உள்ள தகவல் படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் 2023 to 2024 2025 நடந்த ரிப்போர்ட் படி தான் இதை சொல்லியிருக்காங்க. 2024 to 25 தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 3,61,619 ரூபாயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலா வருமானத்தில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 4th பிளேஸில், தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. இந்தியாவுடைய சராசரின்னு பார்த்தோம்னா 2,05,324 ரூபாயாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை விட கம்மி தான் இந்தியாவுடைய தலா வருமானம் சொல்கிறது. தலா வருமானம் அப்படின்னா என்னென்னா மொத்த மக்கள் தொகையை நம்ம மொத்த வருமானத்தோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். மொத்த வருமானம் பை மொத்த மக்கள் தொகை. நெக்ஸ்ட் இதில் முன்னணி மாநிலமாக தலா வருமானத்தில் டெல்லி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இருக்குது. அடுத்து மனித வளர்ச்சி குறியீடு 2023 தமிழ்நாட்டுடைய மதிப்பு அப்படிங்கிறது 29 மாநிலங்களில் 10வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. ஸோ அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னா 0.787. இந்தியாவுடைய சராசரி மதிப்பு 0.732. ஸோ தமிழ்நாட்டை விட இந்தியாவுடைய சராசரி மதிப்பு கம்மி தான் மனித வள குறியீடில். முன்னணி மாநிலங்கள்னா கோவா, கேரளா, நியூ டெல்லி. அடுத்து தினக்கூலி, டெய்லி வேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து தமிழ்நாட்டில் 1 டேக்கு 573.2 ரூபாய் வந்து தினக்கூலியாக கொடுக்குறாங்க. செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் சராசரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க மொத்தமாக பார்க்கும்போது 398 ரூபாய் கொடுக்குறாங்க டெய்லி வேஜாக. முன்னணி மாநிலமாக கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல பிரதேச மாநிலங்கள் இருக்குது. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் தான். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 5th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. 1,00,000 பிரசவம் நடக்குதுன்னா அதில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கணக்கிடுறாங்க. அதில் 5th பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 1,00,000 பிரசவத்துக்கு 54 கர்ப்பிணிகள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 5th பிளேஸில்
நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்தியா வந்து 97 இறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுகள் 2023 டு 2025 ஆண்டுக்கு இடையில் நடைபெற்ற அந்த ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க. கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா வந்து முன்னிலையில் இருக்கு. பாதுகாப்பான மாதவிடாய் சுழற்சி உள்ள மாநிலங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது 98.4%. இந்தியா வந்து 77.6% இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இதான் முன்னணி மாநிலங்கள். அடுத்து குழந்தைகள் இறப்பு விகிதம். ஸோ 1000 பிறப்புகளுக்கு எத்தனை குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 12 குழந்தைகள் உயிரிழக்குது. 1000 குழந்தைகளுக்கு 6th பிளேஸில் இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா 25 குழந்தைகள் உயிரிழக்குது. கேரளா, கோவா, சிக்கிம் மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கு. சுகாதார காப்பீடு பெற்ற குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 66.5% குடும்பங்கள் வந்து சுகாதார காப்பீடு பெற்று தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் வந்து 41% குடும்பங்களுக்கு காப்பீடானது பெறப்பட்டிருக்கு. ராஜஸ்தான், ஆந்திர பிரதேச மாநிலம் முன்னணி மாநிலங்களாக இருக்குது. இப்போ ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் எரிபொருள் விலை வந்து இப்போது மாற்றம் இல்லாமல் தொடருது. ஆனால் நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது தொடர்றதுனால எந்த ஒரு விலையில் எரிபொருள் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து போகிறனால பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 18 ரூபாய், டீசலில் 35 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நமக்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஷாங்னன் அப்படிங்கிற ஒரு சீன பிராந்தியம். அது என்னென்னா நம்ம இந்தியாவோட அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா வச்ச பேர் தான் ஷாங்னன்கிறது. இந்த ஷாங்னனில் இருக்கக்கூடிய நிறைய பிராந்தியங்களுக்கு சீனா பார்த்திங்கன்னா புதுசாக பேர் வந்து சூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற சீனாவால் ஷாங்னன் சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அது தெற்கு திபெத்துடைய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு சீனா வந்து உரிமை கோர்றாங்க. அடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் எல்லை பக்கத்தில் சின்ஜியாங் அப்படிங்கிற பிராந்தியத்தில் புதிய மாவட்டத்தை வந்து சீனா இப்போ ரீசெண்டாக உருவாக்கியிருக்காங்க. அதையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் மந்த்து. அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வேறு ஏதாவது அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயில் ப்ளஸ் இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயிலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 15th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாக்களிக்கும் உரிமை என்பது டேஷ். ஆன்சர் அரசியல் அமைப்பு உரிமை. மேற்காசிய பதற்றத்தால் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளது? ஆன்சர் 25 லட்சம் பேர். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 850. பீகாரின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சாம்ராஜ் சௌதரி. 2026-27 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என IMF கணித்துள்ளது? ஆன்சர் 6.5%. ஒரு வங்கி அனைத்து நிதி செயல்களையும் ஒரே இடத்தில் வழங்கினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் யூனிவர்சல் வங்கி. டஸ்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஹிமாச்சல பிரதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 15. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.